எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அங்கே 49 பவர் 1/2 அப்படின்னு, அதாவது ஃப்ராக்ஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பவரில், அதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 49 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 7 × 7 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ 7 பவர் 2 வரும். அப்போ மேலே வரும் 1/2 இருக்குது. இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ பவரில் 1 வரும். அப்போ 7. நெக்ஸ்ட் 243 எத்தனை டைம்ஸ் போடலாம்? 243 3 டேபிளில் போடலாம். 81 8 3s are 24, 1 3s are 1. அப்போ மறுபடியும் 3 டேபிள் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். 3 டேபிள் போடும்போது 9. எத்தனை டைம்ஸ்? 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 பவர் 5. மேலே என்ன இருக்குது? நமக்கு 2/5 இருக்குது. அப்போ 5 கேன்சல் ஆகிடும். 3 பவர் 2. 3 பவர் 2 வேல்யூ என்ன? 9. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 9 பவர் -3/2. 9 பவர் -3/2 இருக்குது. 9 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 × 3 போடலாம். அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். 3 பவர் -3 வரும். 3 பவர் -3. 3 பவர் -3 எப்படி எழுதலாம்? 1/3 பவர் 3ன்னு எழுதலாம். இப்போ 3 டைம்ஸ் 3 போட்டிங்கன்னா 27. அப்போ 1/27. ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 64/125 பவர் 2/3 -2/3. இப்போ 64 4 பவர் 3ன்னு எழுதலாம். 125 5 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ மொத்தமாக நான் என்ன பண்ணலாம்? 4/5 பவர் 3 போட்டாச்சு. இப்போ மேலே என்ன பவரில் இருக்குது? -2/3 இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4/5 தப்பாக எழுதியாச்சு. இப்போ 5/4 ஆயிடும். இப்போ 5/4 என்ன நமக்கு? 5/4 இந்த மைனஸ் வந்து 2 ஆயிடும். அப்போ 5 5s are 25, 4 4s are 16. இப்போ 25/16 இதான் நம்மளோட ஆன்சர்.